காமர்ஸ். ஈஸியா இருந்தா கஷ்டமா இருக்கு? ஈஸியா தான் இருக்கு. 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் ஈஸியா இருந்து 2 மார்க் 3 மார்க் மட்டும் தான் கஷ்டமா கொஞ்சம் இருக்கு. கஷ்டமா இருக்கு. 5 மார்க் 5 மார்க் ஈஸியா தான் இருக்கு. எவ்வளவு மார்க் ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 80 வரும். 80. அவஞ்ச 10% பாஸ் ஆயிரலாமா காமர்ஸ்? ஈஸியா பாஸ் ஆயிரலாம். இது காமர்ஸ் எக்ஸாம். ஈஸியா இருந்தா கஷ்டமா இருக்கு? ஈஸியாக தான் ஈஸியா தான் இருக்கு. 1 மார்க் ஆனா 1 மார்க்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 2 மார்க் 5 மார்க் ஈஸி தான். 3 மார்க் தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம். கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளவு ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மார்க் எவ்வளவு? மார்க் ஒரு 70 வரும். 70 வரும். அவஞ்ச 10% பாஸ் ஆவாங்க நினைக்கிறீங்களா? எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்க. ஈஸியா பாஸ் ஆயிரலாம். Thank you. மேக்ஸ் எக்ஸாம் இது ஈஸியா இருந்தா கஷ்டமா இருக்கு? மாடரேட்டாக தான் இருந்தது. மாடரேட்டா இருந்துச்சு. 1 மார்க்ஸ் எல்லாம் எப்படி? 1 மார்க்ஸ் ஓகே, புக் பேக்லேருந்து 15 வந்துருச்சு. 15 1 மார்க் வந்துடும். 5 அது லக்கில் இருக்குது, எது வருமோ வராது. 5 மார்க் ஈஸினா 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் டஃப்பாக தான் இருந்தது. 2 மார்க்ஸ் 2 மேலே அட்டன் பண்ண முடியல. ஓகே. 5 மார்க்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? 5 மார்க்ஸ் வந்து 5 மார்க்ஸ் ஈஸியாக தான் இருந்தது. 4 to 5 அட்டன் பண்ணலாம். ஓகே. ஒரு 5 சாப்டர் தரவு பண்ணிட்டு போனாலே 60 to 70 மார்க் எடுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வரும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 60 to 70 தான். 60 to 70. அவரேஜ் அப்படியே பசங்க பாஸ் ஆயிரலாம் நினைக்கிறீங்களா? அதுதான் ஒரு 4-5 சாப்டர் ஃபுல்லாக தரவு பண்ணிட்டு போனாங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். ஓகே. தேங்க் யூ. ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்ததுங்களா? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சு. 1 மார்க் எல்லாம் எப்படி? 3 மார்க் மொத்தம் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. 2 மார்க் 5 மார்க்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சு. எவ்வளவு மார்க் ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 65 70 அப்படி வரும். 70 மேல வரும். அவரேஜ் அப்படியே பசங்க பாஸ் ஆவாங்க நினைக்கிறீங்களா? என்னன்னா அவரேஜ் படிக்கிறாங்களா பசங்க? அவங்க ஈஸியா பாஸ் பாஸ் ஆகணும். எல்லாரும் பாஸ் ஆகலாம். தேங்க் யூ. என்ன எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க? மேக்ஸ் ப்ரோ. ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்ததுங்களா? ஓரளவு ஈஸி தான். பச்சைங்களுக்கு ஈஸி, படிக்கிறவங்க கஷ்டம். 1 மார்க்லாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக தான் இருந்தது. 1 மார்க் 2 மார்க்ஸ் சம்ஸ் எல்லாம் எப்படி? 5 மார்க் ஈஸியாக தான் இருந்தது. 2 மார்க் மட்டும் தான் ஓரளவு கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளவு ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க மார்க்? 50 60. அவரேஜ் அப்படியே பசங்க பாஸ் ஆயிரலாமா? பாஸ் ஆயிரலாம். பாஸ் ஆகிற அளவுக்கு தான் இருக்கு சார். ஆமாம். தேங்க் யூ. மேக்ஸ் எக்ஸாம். 1 மார்க் எல்லாம் ஈஸியாக இருந்ததுங்களா? 1 மார்க் கொஞ்சம் டஃப்பு தானா. ஓகே. 2 மார்க்லாம் ஈஸியாக தான் இருந்தது. 3 மார்க் ரொம்ப டஃப்பு. 5 மார்க் ஈஸியாக இருந்தது. 5 மார்க் ஈஸியாக இருந்தது. ஓகே. எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒரு 50+ வந்துடும்ண்ணா. 50+ 50+ வந்து அப்படியே பசங்க பாஸ் ஆயிடலாம் நினைக்கிறீங்களா? மேபிண்ணா. மேபி பாஸ் ஆகிடலாம். ஓகே. தேங்க் யூ. மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இருந்ததுங்களா? ஈஸியாக தான் இருந்தது. 1 மார்க் அதெல்லாம் எப்படி இருந்தது? 1 மார்க் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஈஸியாக தான். 2 மார்க்ஸ் எல்லாம் 2 மார்க்ஸ்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 3 மார்க்கும் கஷ்டம். ஓகே. 5 மார்க் கொஞ்சம் எழுதலாம். 5 மார்க் வந்து எவ்வளோ மார்க் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? நான் வந்து 50 அப்போ வரும். ஆவரேஜாக படிக்கிற பசங்க ஓரளவு பாஸ் ஆகும். பாஸ் ஆகிடும். ஈஸியாக பாஸ் ஆகிடும். தேங்க் யூ. காமர்ஸ். காமர்ஸ் ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இருந்தது? ஈஸி தான். 3 மார்க் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. 3 மார்க் கூட 1 மார்க்லாம் எப்படி? 1 மார்க்கில் ஈஸி தான். 1 மார்க் ஈஸி. எவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஒரு 70 வரும். 70 வரும். ஆவரேஜாக படிக்கிற பசங்க பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகலாம். பாஸ் ஆகிடலாம். தேங்க் யூ. ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இருந்ததுங்களா? ஈஸியாக தான் ஓரளவு. 1 மார்க்கு 1 மார்க் ஈஸியாக தான் இது. 2 மார்க் ஈஸி தான். 3 மார்க் தான் கொஞ்சம் கஷ்டம். 3 மார்க் டஃப்பாக இருக்குது. 5 மார்க் அதெல்லாம் 5 மார்க்கு 3 தான் ஈஸி. மிச்சதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். எவ்வளோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க மார்க்? ஒரு 70 உள்ள. 70 ஆவரேஜ் அப்படி பசங்க பாஸ் ஆக நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பாஸ் ஆகிடலாம். ஈஸி. என்ன கஷ்டமாக இருந்ததுங்களா? ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் இல்லை ப்ரோ. நார்மலாக இருந்துச்சு. நார்மலாக இருந்துச்சு. 1 மார்க்லாம் எப்படி இருந்தது? 1 மார்க் தான் ப்ரோ டஃப்பாக இருந்துச்சு. 1 மார்க் டஃப்பாக இருந்துச்சு. 2 மார்க்கு 2 மார்க்லாம் நார்மலாக இருந்துச்சு ப்ரோ. நார்மலாக இருந்துச்சு. எவ்வளோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க மார்க்? எல்லாம் தெரியல ப்ரோ. எழுதிருக்கேன். உங்களோட இது சொல்லுங்கள். ஆவரேஜாக எவ்வளோ வரும்? பாஸ் ஆகும் ப்ரோ. அவ்வளோதான் எல்லாரும் பாஸ் ஆகிடும் ப்ரோ. அவ்வளோதான். சரி. சரி எழுதிடுவீங்க. ஜுவாலஜி. ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இருந்ததுங்களா? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஈஸியாக இருந்தது. 1 மார்க்ஸ் அதெல்லாம் எப்படி? 1 மார்க்லாம் ஈஸி தான். 2 மார்க்ஸ் எல்லாமே ஈஸி தான். எல்லாமே ஈஸி. கஷ்டமாக நீங்கள் எதை ஃபீல் பண்ணுறீங்க? 3 மார்க் தான் ஃபர்ஸ்ட். 3 மார்க் மட்டும் கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ மார்க் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? மார்க்லாம் தெரியலண்ணா. ஆனால் மார்க்லாம் கேட்காது. எவ்வளோ வரும்னு சும்மா சொல்லுங்கள். தோராயமாக எவ்வளோ வரும்? இல்லை நான் மார்க்லாம் வேணாம். 70 80 வரும். 70 to 80 வரும். ஆவரேஜாக படிக்கிற பசங்க பாஸ் ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? பாஸ். பாஸ் ஆகிடும். தேங்க்யூ.